அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிக்கலாம். 110:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பத்தின் ஆவிகள் தேள்களின் ஆவிகளையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லு, சத்துருவினுடைய சகல வல்லமைகள். எல்லாம் சொல்லுங்க, சத்துருவினுடைய சகல, நல்லா சொல்லுங்க, சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும். அப்ப நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்கிற, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற, நம்ம வீடுகளுக்குள் இருந்து, நபர்களுக்குள் இருந்து, அல்லது எதிராளிகளுக்கு இருந்து சத்துரு சகல விதத்திலும் அவன் போராடலாம். அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கோல். அந்த கோல் அதிகாரத்தின் கோல். அதுதான் யோசுவாவின் பட்டயம். இந்த வேத வசனம் வாக்குத்தத்தம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது நீ ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். என் வீட்டிலே கிரியை செய்கிற, என் இடத்திலே கிரியை செய்கிற, வேலை ஸ்தலத்திலே கிரியை செய்கிற அத்தனை அசுத்த ஆவியினுடைய கிரியைகளையும், அத்தனை அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளையும் நான் அழிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கையில் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 59:19, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல அவன் வருவான், சத்துரு வருவான். ஆனா ஆவியானவர் கொடியேற்றுவான். போல் ஒரு கம்பு, மோசே ஒரு கம்பை பிடிச்சிருக்கிறாரு. யெகோவா நிசினா என்னது? எங்கள் ஜெய கொடி, எங்கள் ஜெய கொடி. நமக்கு பார்த்தா வெறும் மோசையின் கம்பு மட்டும் தான் தெரியுது. ஆனா அந்த கம்புல ஒரு கொடி பறந்திருக்குது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சத்துரு, அமலேக்கு, சத்துருவினுடைய கிரியைகள், அமலேக்கின் கிரியைகள் பலமாய் வந்த போது, இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அழகா புரிஞ்சுக்க முடியுது. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வாராம்? அப்ப இன்றைக்கு தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்கள் நாம். தேவனுடைய அதிகாரத்தை தூக்கி பிடிக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு மேல ஒரு கொடி பறக்குது. என்ன பறக்குது? சொல்லுங்க சத்தமா. கொடி பறக்குது. அது என்ன கொடி? அந்த கொடி ஜெயக்கொடி. அல்லேலூயா. அந்த கொடியை ஏற்றுனது யாரு? ஆவியானவர். இங்க அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம சத்துருவின் கிரியைகளை கண்டு பயப்படாதபடிக்கு இன்றைக்கு ஒரு யெகோவா நிசியாக ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் உதிக்கிற, ஆமென், அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். காரணம், ஆவியானவர் அங்க கொடியேற்றி வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எதிராளிகள் பயப்படுவார்கள், சத்துருக்கள் பயப்படுவார்கள், சத்துருக்கள் சிதறந்து போவார்கள், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். நிச்சயமாய் இன்றைக்கு இந்த பகற்காலத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அது பலமாய் இருக்கிறது. நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. 20வது வசனம், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருவார், கர்த்தர் வருவார், ஜெயம் கொடுக்க வருவார். ஆவியானவர் கொடியேற்றின உடனே சத்துரு வந்தது உண்மையானா என் அருகில் இயேசு வருவது உண்மை. அல்லேலூயா. சத்துரு என்னை கெடுக்க வந்தா என் இயேசு என்னை வாழ வைக்க வருவார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. சத்துரு என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை நாசப்படுத்த வந்தா ஆண்டவர் சொல்றாரு யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். திருடன் எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணம் உண்டாகவும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு சங்காரம் பண்ண நினைக்கிற, அழிக்க நினைக்கிற அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுக்க வருவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புகிற யாவருக்கும் அவர் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவியானவர் யுத்தத்திலே நின்று ஆவியானவர் ஜெயம் கொடுத்து
கொடுத்து இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது கடைசி காலமா இருக்கிறது, நாம் கவனமா இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவினுடைய கிரியைகள், சத்துருவினுடைய கிரியைகள், கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவிகள், மீறுதலை கொடுக்கிற ஆவிகள், செவித்தினவர்களாய் கட்டுக்கரைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்துக்குள்ளே தள்ளுகிற ஆவிகள் வருகிறது. அவைகளுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா.